நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் गाइस. நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு கொடவா சமூகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராஷ்மிகா மந்தனா கன்னட திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர். அதைத் தொடர்ந்து தற்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழி படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவுக்கு கடந்த ஆண்டு நடிகை ராஷ்மிகாவை அழைத்த போது அவர் வர மறுத்துவிட்டதாகவும், மேலும் தனது வீடு ஹைதராபாத்தில் உள்ளது, கர்நாடகா எங்கிருக்கிறது என தனக்கு தெரியாது என அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கொதிந்தெழுந்த கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கவுடா கர்நாடகாவையும் கன்னட மொழியையும் ராஷ்மிகா புறக்கணித்ததாகவும், அவருக்கு சரியான பாடம் புகட்டப்படும் என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து பேசிய கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், உங்களது பிரச்சனைகளுக்கு என்னிடம்தானே வர வேண்டும், அப்போது உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பாஜக தரப்பில் எதிர்ப்பு வந்தாலும் மாநில உரிமைக்காக டி.கே. சிவகுமார் பேசியதாக காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. அதே சமயம் அந்த விழாவுக்கு ராஷ்மிகாவை யாரும் அழைக்கவில்லை என்றும், இந்த கருத்து பொய்யானது என்றும் ராஷ்மிகா மந்தனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ச்சியாக நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு எதிராக விமர்சனங்கள் வலுத்து வரும் நிலையில், நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் ஆகியோருக்கு கொடவா சமூக அமைப்பு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் சர்வதேச திரைப்பட விழாவில் ராஷ்மிகா பங்கேற்காதது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கவுடாவுக்கு கொடவா சமூகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினத்தைச் சேர்ந்த ராஷ்மிகா மந்தனா தனது அர்ப்பணிப்பு, திறமையின் மூலம் இந்திய திரைத்துறையில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், அவரின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் மத்திய அமைச்சர் அமித்ஷா, மாநில உள்துறை அமைச்சர் ஜி. பரமேஸ்வர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் ஒரு விழாவில் கலந்து கொள்வது அவருடைய சொந்த விருப்பம் என்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.